ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா பேலஸ்க்கு தான் வரான். அங்கே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணது உண்மை தானா, அந்த ரூமர்ஸ் உண்மை தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே கையை நீட்டுறான். ஹீரோன்னு பார்த்திங்கன்னா காருக்குள்ளேருந்து இவளோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வராங்க. ஸோ 2 பேரும் ஒட்டுக்கா பேலஸ்குள்ளே போகிற மாதிரி தான் தெரியுது. இதை பற்றின நியூஸ் தான் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்கு. 2 பேரும் பார்த்திங்கன்னா உள்ளே பேலஸ்குள்ளே வராங்களா, அப்போது மெய்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்காக ராஜமாதா சாப்பிடாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை அதை நாளைக்கு போஸ்ட்மார்ன் பண்ணுங்கள், நாளைக்கு நான் அவங்கள போய் மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்லை, ராஜமாதா சாப்பிடாமல் இருக்காங்க, அதை விட முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு ஹீரோனை பார்த்து சொல்லும்போது ஹீரோக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, நீங்கள் சேஃபாக இரு, நான் வந்துடுன்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி அவளோட தலைமுடி எல்லாத்தையுமே கோதி கொடுக்குறான். இவளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா அவன் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு. இருக்கிற மெய்டு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வயிற்றுச்சலாக இருக்குது. ஆனால் ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குழுன்னு இருக்குது. ஹீரோ போகிறதே அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கா. பரவாயில்லையே, இவன் ஒரு நல்ல நடிகனாக தான் இருக்கான் அப்படின்னு. எங்கிட்ட ராஜமாதா பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கு. எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு ஹீரோ கேட்கும்போது, உன்னை எதுக்கு வர சொன்னேன் அப்படின்றது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இப்போ என்ன விஷயம், எதுக்கு அவளை பேலஸ்குள்ளே கூப்பிட்டு வந்தேன்? அதுவா, நான் ஹோட்டலில் அவள் கூட ஒன்றா இருந்தேன், அப்புறம் எங்களோட கல்யாணம் ரெண்டையுமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன். நீ பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்ட போகிற, எது நீங்கள் இழுத்து விட்டீங்களே அவன் மாசமாக இருக்கான்னு, அதை விடவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ராஜமாதா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹீரோவை பார்த்து முறைக்குது. அவங்கக்கிட்டே பேசிட்டு ரிட்டன் வரும்போது அவங்களுக்கு இனி கொஞ்சம் வேலை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் போயிட்டு ஹீரோனை பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வரான். ஹீரோயின் கூட குட்டி ராஜா பார்த்திங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காப்புல. ஹீரோ ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறான், அவனுக்கு தூக்கம் வரலையா, நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்றான். அப்போ குட்டி ராஜா சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு தூக்கம் வரல, அதனால நான் இங்கே வந்தேன். அப்போ இந்த அக்கா சொன்னாங்க, வயிற்று ஃபுல்லாக நிறச்சோம் அப்படின்னா நல்லா தூங்கலான்னு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். கோட் லேடியை கூப்பிட்டு அந்த குட்டி ராஜாவை பார்த்திங்கன்னா அங்கேருந்து போசுறாங்க. குட்டி ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகவே பிடிக்கல. அந்த அம்மா உங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு போவான்னு கேட்குது. இல்லை வேணாம், நான் என் பிளேஸ்க்கே போகிறேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக குட்டி ராஜா போயிட்டுருக்காப்புல. எங்கிட்ட ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா, அது ஒரு சாதாரண நூடுல்ஸ்ப்பா, அது சாப்பிட்றதுனால ராஜாவுக்கு என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு. அவனுக்கு மட்டும் இன்டைஜஷன் ஆச்சு அப்படின்னா அந்த ராஜமாதா மொத்த பழியும் உன் மேலே தூக்கி போட்டுரும், தேவையில்லாத பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணத்துக்கு அது இன்னி பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு. ஆமாம், இது என்ன புதுசாக எல்லாம் எதிர்பார்த்து தானே, என் கூட பிறந்தவனே என்னை புள்ளி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இரு, ஒரு வேளை நானும் உங்கள் அண்ணியும் பயங்கரமாக சண்டை போடுறோம் அப்படின்னா நீ யார் சைடு இருப்ப? என் சைடு கண்டிப்பாக இருக்க மாட்டேன், உங்கள் அண்ணி சைடு தானே இருப்பேன், ஏன்னா அவங்க உன் ஃபேமிலி அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா இப்போவே ஒய்ஃப் மாதிரி சண்டையெல்லாம் போடும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட வந்துட்டுருக்காங்க. இல்லை, நான் உன் சைடு தான் இருப்பேன், உனக்கு தான் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போ தானே இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த கல்யாணம் உண்மையான கல்யாணம், 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினப்பாங்கன்னு. ஓ, அதுக்காக தானா அப்படின்ட்டு இவளும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறேன். இதுக்கப்புறம் அந்த கோர்ட் லேடிஸ் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த விருந்தாளி தங்குறதுக்கு நம்ம அரண்மனையில் இடமே இல்லை அப்படின்னு. இவங்க ஒன்றும் விருந்தாளி இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஏதாவது ஃப்ரீயாக ரூம் இருக்கான்னு பார்த்து அவங்கள தங்க வைக்கிறோன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவள் ரூம்லேயே இருந்துப்பா, அவளுக்கு மாற்றிக்க துணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. ஏதோ துணியா அப்படின்ட்டு அந்த கோட் லேடிஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்கும்போது ஹீரோன் பார்த்திங்கன்னா நல்லா 100% காட்டனாக கொண்டு வாங்க, ஏன்னா என் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரே பெட்டில் தான் படுத்திருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், நீ ஏன் சோபாவில் போய் தூங்கக்கூடாது, எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லைப்பா, சோபாவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்போனா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகி அந்த பெட்ஷீட்டை பார்த்திங்கன்னா நல்லா இவன் சைடு இழுக்கும்போது ஹீரோயின் சும்மா விட்டுருவாளா, இவன் இழுக்க அப்படின்ட்டு ஒரே போராட்டமாக ஒரே சத்தமாக கேட்குது. ஆனால் வெளியே இருக்கிற அந்த கோட் லேடிஸ் பார்த்திங்கன்னா இந்த சத்தம் எல்லாத்தையுமே தப்பாக நினச்சிக்கிறானுங்க. மறுநாள் காலையில் ஹையூன் பார்த்திங்கன்னா ஹீரோ எழுப்பிட்டுருக்கான். டைம் என்னாச்சு தெரியுமா, நீங்கள் இவ்வளோ நேரம்லாம் தூங்கவே மாட்டிங்களே அப்படின்ட்டு. ஹீரோ மண்டை பார்த்திங்கன்னா அப்படியே முடியெல்லாம் நட்டுட்டு நிற்கிது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்படியே கேஷுவலாக இருக்காராம். ஆமாம், இவ எங்க, அவங்க எப்போவோ அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்ட ஹீரோனை காட்டுறாங்க. மேடம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு போட்ட ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் அப்படியே கம்பெனிக்கு வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, ஏண்டி உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நேரமே இல்லையா, இல்லை வேணுக்குன்னு வந்தியா?
எனக்கு ஒன்று தான் வந்தேன், எல்லாத்துக்குமே தெரியட்டுமே, நான் நேற்று நைட்டு ஹீரோ கூட தான் இருந்தேன்னு, வயித்தெரிச்சல் வந்து சாகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. எங்கிட்ட அந்த குட்டி ராஜாவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, நேற்று நைட்டு நல்லா தூங்குனியா அப்படின்ட்டு. இவர் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ அவங்க அப்பாவை பற்றி கனவு கண்டியான்ற மாதிரி கேட்கும்போது இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ இவர் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு. அவர் ராஜாவை ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இவர் தான் இருந்திருப்பார் போல். ஏதோ ஒரு இஷ்யூ போல். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை திட்டுற மாதிரி வரும்போது, கிரவுண்ட் பிரின்ஸை நீங்கள் பனிஷ் பண்ணக்கூடாது, விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்கன்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சட்டையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கான், எங்கப்பா நான் உனக்கு வந்து நிறைய சான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், உன்னோட பிரச்சனையை நீ தான் சால்வ் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோவேன் நான் உனக்கு கொன்று வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பிரின்ஸ் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாரு. எங்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படித்து பார்க்குறா. அவளை பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க போல். அதெல்லாம் பார்த்து ரொம்ப காண்டாகிட்டு இருக்கா, என்ன இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. அந்த டைமு அந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நீ உண்மைக்குமே அவனை கல்யாணம் பண்ண போறியா அப்படின்ட்டு. ஆமாம், நான் அவனை வந்து கல்யாணம் தான் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாக இருக்குது. ஏன்னா இவன் வந்து ஹீரோனை லவ் பண்ணுறான்ல. எங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையோட வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது ஹைன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. இந்த மாதிரி ராஜமாதா அவங்களோட லீவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு. என்ன சடனா சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதா, நம்ம அரண்மனையில் மூத்தவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அரண்மனையில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடத்தக்கூடாது அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஓ, இதுக்கு தான் அந்த அம்மா சீனை போடுதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கத்துறா. ஹலோ பிரின்ஸு, நீ மெசேஜை பார்த்தியா இல்லையா அப்படின்னு. நீ பேசுகிறது நல்லாவே கேட்குது, கொஞ்சம் மெதுவாக பேசு அப்படின்னு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீ நியூஸ் எல்லாம் பார்க்குறியா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே வந்துட்டுருக்கால. அப்போ ஒரு 4 ஸ்கூல் வாண்டுங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே முட்டையெல்லாம் வீசி, எங்கள் பிரின்ஸை விட்டு நீ தூரமாக போயிடு, இல்லைன்னா நான் உங்களை கொலை பண்ணிடுவேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் பிரின்ஸை வந்து நீ செடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. எது செடியூஸா, இருங்கடி நான் வரேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு மேலே வேலை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த ராஜமாதா வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு லீவை போட்டுருச்சுல்ல. ஸோ அதோட வேலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ தலையில் கட்டுறானுங்க. ஹீரோனால முடியல. எங்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை பிடிச்சி பயங்கரமாக மிரட்டுன்னு மிரட்டிகிட்டு இருக்கா. எல்லாம் பார்த்தீங்கன்னா நடுங்கி போய் நின்றுட்டு இருக்கு. அதே சமயம் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்து ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சர்ச்சில் இருப்பாங்களே ஃபாதர், அவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, உன் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுதாமே, அதுக்காக ப்ரே பண்ண வந்திருக்கியா அப்படின்னு. அவளுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டுறதுக்காக நான் வரல, வேறு எதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று ஆட்டையை போட்டுட்ருக்கா. அப்போ டீச்சர் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ இவள் மாட்டிப்பாளோ அப்படின்னு அந்த டீச்சரை பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணும்போது அவள் பார்த்தீங்கன்னா இவன் நிற்கிறதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவள் வாட்டில் அங்கேருந்து போயிட்டு இருந்திருப்பா. ஸோ போகிற வேலையே பார்த்து இவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருந்திருப்பான். சாருக்கு அப்போ இருந்து ஒரு லவ் போல் ஹீரோயின் மேலே. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையெல்லாம் தொடச்சிட்டு நேராக வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இவளுக்கு அதனால ஏன்டா இங்கே வந்தார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் எதுக்கு வந்தீங்க, இந்த கல்யாணத்தை பற்றியா, எனக்கு அதெல்லாம் தெரியும், நீ இந்த கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்திருப்ப, அப்புறம் அதுக்கு இங்கே வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேஜுவோட அம்மா டெத் ஆனிவர்சரி வருது, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறாரு. ஸோ இவளும் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா. அப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க போல். அந்த மெய்ட் கொண்டு வந்து விடுறாங்க. இந்த சின்ன பொண்ணு ரொம்ப நேரமாக வெளியவே நிற்கிறா, யாருன்னு கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்றா அப்படின்ட்டு. அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, நீ யாருமா, நீ வந்து தொலைஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் தொலையில, நான் இந்த ஆளோட பொண்ணு அப்படின்ட்டு கை நீட்டும் போது இதை கேட்ட அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் அப்படியே கீழே விழுந்து செத்தே போயிடுச்சு போல். ஸோ அந்த விஷயத்துலேருந்து இவர் இன்னுமே மீண்டு வரல போல். இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் வளர ஆரம்பிச்சிருக்கா. ஃபஸ்ட் மார்க் வந்து எடுத்துருப்பா போல். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து டேஜுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த சைக்கிள் மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இதை கேட்க உனக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு பில்டிங் வாங்கி கொடுங்க, அதுவும் உங்கள் பையனை விட பெருசா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்துருப்பா. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் நோ தான் சொல்லியிருந்திருப்பாரு. அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நீ கம்பெனியை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் செம்மையாக டென்ஷன் ஆயிடுறா. ஒன்றுத்துக்கும் விளங்காதவன் இந்த கம்பெனி எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணுவான், எல்லா தகுதியும் இருந்தும் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு போகணுமா, முடியாது, நான் வந்துட்டு மோதி பார்க்குறேன், நீங்களாம் நான் பார்த்துக்கிறலாம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கே கெத்தாக போயிட்டுருக்கா.
ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்காளா. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான். இவ பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசும்போது அவன் எடுத்தோன்னே நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இது கேட்டோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இது வரைக்குமே இவளை இந்த மாதிரி யாருமே கேட்டதில்லை போல். நான் அப்புறமாட்டி பேசுகிறேன், எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. எங்கிட்ட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த டைமு ஹீரோனோட வீட்டை யாரோ தட்டுற மாதிரி இருக்கா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ நம்மளை புள்ளி பண்ண வந்திருக்கா அப்படின்ட்டு ஒரு பெரிய கட்டையை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கதை ஓப்பன் பண்ணால் அங்கே ஹீரோ தான் நிற்கிறான். ஹீரோ பார்த்தா இவளுக்கு செம ஷாக்கு. அதே சமயம் இங்கிட்ட ஹையூன் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு டீ கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. அங்கே ஆளை காணோம். எங்கிட்ட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் கேட்டுட்ருக்கான், நீ மட்டும் தான் வந்தியா, எங்கே ஹையூன் அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் உள்ளே போயிட்டே இருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வர நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல். இது எல்லாமே நீ ஏன் வாங்கிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரிக்கு போயிருப்பான் போல். அங்கே வந்து ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி கிராண்ட் பிரின்ஸை இதை கொடுத்து தான் மயக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதையே பார்த்தீங்கன்னா அவன் வாங்கிட்டு வந்திருப்பான். ஹீரோன்ட்டு அதை சொல்லும்போது அவள் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. எங்கிட்ட ஹையூன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை எல்லா இடத்துலையுமே தேடிட்டு அட பாவி மனுஷா அவன் வேலையெல்லாம் முடிக்காமல் இங்கேருந்து எஸ்ஐடியா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை விடாமல் பார்த்துட்ருக்காப்லையா. ஏன் அப்படி பார்க்குறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நீ வந்து ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டா, உடம்பு சரியில்லைன்னு நினச்சி வந்தேன், ஆனால் நீ நல்லா தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் சொல்ல மாட்டேன், இன்றைக்கி காலையிலேருந்து எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, இந்த சோஷியல் மீடியாவில் அவ்வளோ கமெண்ட்டு, எங்கள் அப்பங்காரன் வந்து நீ இந்த கம்பெனியை விட்டு போயிருன்னு என்னை மிரட்டுறாரு, அது மட்டுமா இன்றைக்கி காலையில் உன்னோட ஃபேன்ஸ் வேறு வந்து முட்டையை வச்சு என் மண்டையில் அடிச்சிட்டாங்கடா அப்படின்னு. எது முட்டையா அப்படின்ட்டு இவன் ஷாக் ஆகும்போது ஆமாம் 2 முட்டை தலையிலே அடிச்சிட்டானுங்க, எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்னு. ரொம்ப வலிக்குதா உனக்கு, வேறு இடத்துல எதுவும் அடிபட்டுச்சா அப்படின்ற மாதிரி அப்படியே அக்கறையை கேட்கும்போது ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. எங்கிட்ட அந்த ராஜமாதை பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருக்கா. அப்புறம் யாருக்கும் கால் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இது என்ன பண்ண போதும்னு தெரில. எங்கிட்ட ஹீரோ வந்துட்டு தனியாக ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல தங்கியிருப்பான். அதுவும் ஒரு அரண்மனை மாதிரி தான் இருக்கும். எல்லா வேலையாட்களும் பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. அதான் ஒரே ஒரு பையன், அப்புறம் நிறைய பொண்ணுங்கள்லாம் இங்கே இருப்பாங்க. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ரீசெண்டாக இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு, அதனால் இனிலேருந்து இவங்க இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க அப்படின்னு. எல்லா விஷயங்களுமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோட கையை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இது ரொம்ப ஓவராக தெரியுது, கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருக்கு அப்படின்ட்டு. அப்படியாப்பா அப்படின்னு எப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளோஸாக வர ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. இதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்தீங்கன்னா அந்த பையன்தான் கொண்டு வந்து விடுறான். இதை உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, எல்லா விஷயங்களையுமே நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க, நாளைக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறன்ற மாதிரி சொல்லும்போது சரி நான் உன்னை எப்படி கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டெப் பர்டுனே கூப்பிடுங்க, இல்லைன்னா கிம்முனே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரிங்க மேடம் உங்களை நான் எப்படி கூப்பிடுறது, என் பேரை சொல்லியே கூப்பிடுன்ற மாதிரி சொல்லும்போது அது அந்தளவுக்கு மரியாதையாக இருக்காது, நான் வந்து உங்களை லேடிஷிப்புன்னு கூப்பிட்றேன், நீ எப்படி வேணாலும் கூப்பிடு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் அப்படியே டயர்டாக விழுகும்போது ஹீரோ வந்து ஃபோன் பண்ணுறான். ஆமாம் உனக்கு அந்த ரூமெல்லாம் பிடிச்சிருக்கா, வசதியாக இருக்கா அப்படின்ட்டு. வசதியாக தான் இருக்குது, சரி நீ என்ன பண்ணுற அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா, நான் வேணால் வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்படியே 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், பக்கத்தில் ஹீரோயின் இருக்காளா. இவன் வந்து கேட்குறான், எதுக்காக நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு. இந்த நைட்டில் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமாக எனக்கு க்யூரியஸாக இருக்காதா சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது அதனால தான் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறா. நான் பைத்தியக்காரியா, இது ஒரு காரணமா, அப்புறம் அழகு அப்படின்னு என்னையா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பால, என்கிட்ட காசு இருக்குது, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், அதனால நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அதே தான் திருப்பி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு உண்மையான காரணத்தை சொல்கிறானா பாரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போதே ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு என்னன்னு தெரில, யாருமே என்னை புரிஞ்சுக்கிட்டது இல்லை, பட் நீ வந்து என்னை புரிஞ்சுப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி. அப்படியே மறுநாள் போல் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த ஹீரோட ப்ரைவேட் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அந்த கிம்மு பார்த்தீங்கன்னா ஹீரோனை எழுப்பிட்டுருக்காங்க, மேடம் எந்திரிங்க அப்படின்ட்டு. என்னையா ஆச்சு அப்படின்ட்டு இவர் ரொம்ப அசால்ட்டாக எந்திரிக்கும் போது நிறைய ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. என்ன விஷயம், எதுக்கு வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது பேலஸில் வந்து தீ பிடிச்சதில்ல, அதை பற்றி உங்களை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படி. என்கிட்ட எதுக்கு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு அந்த டைமில் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போனீங்க, ஸோ அங்கே நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ கூட தானே நின்று பேசிகிட்டு இருந்திருப்பா. ஸோ
இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸுன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவளோட ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் எடுக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கிட்ட கிம்மு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸரில் ஒரு ஆளை ஏமாற்றிட்டு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாரு. கொஞ்சம் சாப்பிடுங்க ப்ளீஸ், உங்கள் வயிற்றுக்கு துரோகம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்ட்டு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நீ தாண்டி எனக்கு இருக்கிற லாஸ்ட்டு ஹோப்பு. ஹீரோ வந்து பேலஸில் வந்துட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட் ஒன்று அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீ போயிட்டு ஹீரோவை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் தலை தெறிக்க ஓடுறா. அப்போ கிம்மு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அரண்மனைக்குள்ளே கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்டை விட மாட்டாங்க, ஏன்னா அவங்க சாதாரண ஒரு மனுஷி அப்படின்ட்டு. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோனை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த மெய்டு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கிட்ட ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பேலஸ்க்கு வந்துடுறாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிம்மு சொன்ன மாதிரி விட மாட்டுறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த டைமு கிம்மு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்கான். ஹீரோவோட ஒரு பேட்சை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. எங்களை கிராண்ட் பிரின்ஸ் தான் வர சொன்னாங்க, ஸோ நீங்கள் எங்களை உள்ளே விடுங்க அப்படின்ட்டு. அப்போ தான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சை வந்து டாய்லெட்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்துருப்பாப்புல. அதை கிம்மோட கையில் கொடுத்து, நீங்கள் தான் என்னோடய லாஸ்ட் ஹோப்பு, இதை எப்படியாவது காமிச்சு அரண்மனைக்குள்ளே போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பா. ஸோ இதை யூஸ் பண்ணி இவங்க உள்ளே வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு உள்ளே போயிட்டு கூப்பிடவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைன் வந்து கண்ணில் பட்டுறான். ஸோ இவளும் அதே மாதிரி கெட்டப்லாம் போட்டுட்டு அப்படியே ஹைன் பக்கத்தில் போயிட்டு, ரொம்ப அர்ஜென்ட், நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. எங்கிட்ட ஹீரோனை பார்த்தீங்கன்னா பேலஸ்க்கே கூப்பிட்டு வந்துடுறானுங்க. ஸோ இங்கிட்ட இவங்க ஒரு வழியாக ஹீரோட்டெல்லாம் விஷயத்த சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டாங்க போல். கரெக்டாக வந்து ஹீரோ ஸ்டாப் பண்ணுறான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ராஜமாதா வந்துட்டுருக்கு. நம்ம பேலஸில் தீ பிடிச்சதுக்கு இவ தான் காரணம் அப்படின்றத நான் நம்புகிறேன், அதனால தான் அவளை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் எவிடன்ஸ்லாம் கிடையாது, ராஜாவோட பர்த்டே அன்னைக்குன்னு இவ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா, அந்த ஈவெண்ட்டில் இவ கிளாஸ் எல்லாம் உடச்சி ஒரு மாதிரி அரகண்டாக நடந்துக்கிட்டா, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது கூட அவள் அந்த பிளேஸில் இல்லவே இல்லை அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கும் பொருந்தும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது அந்த அம்மா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஹைன் வந்து ஃப்ரெண்டுக்கு கணக்காமிக்கிறாங்க, அவளை மயக்கம் போட்டு விழுக சொல்லு அப்படின்ட்டு. இந்த ஃப்ரெண்டுக்காரி பார்த்திங்கன்னா ஹீரோனோட காலிலே ஒரே மிதி. அவள் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே விழ ஹீரோ பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறான் பிளானை. ஸோ அப்படியே தூக்கிட்டு வரும்போது ஹீரோன் பார்த்திங்கன்னா அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி விழுந்துட்டுருக்காப்புல. இந்த ராஜமாதாக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஹீரோ பார்த்திங்கன்னா ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். இன்னி மேடம் பார்த்திங்கன்னா ஆக்டிங்லேயே இருக்கும்போது பொத்துன்னு பார்த்திங்கன்னா பெட்லேயே தூக்கி போட்டுட்ருக்கான். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டு இருக்காளா, போதும் எந்திரி அப்படின்னு. இவங்க நம்மளை என்ன பண்ணாலும் நம்பவே மாட்டுறாங்கப்பா, நம்ம க்ளோஸாக இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கணும், அப்போ தான் இவங்க எல்லாருமே நம்புவாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோன்னு பார்த்திங்கன்னா அவள் தங்கியிருக்காள் ஹீரோட ப்ரைவேட் ஏரியா, அங்கே வந்து போகிறா போல். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா அவளை வழி அனுப்புறதுக்காக நிற்கும்போது கார் கதவை இவனே வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுறானா. ஹீரோனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மாதிரி பார்க்கும்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்க, அதனால தான் அப்படின்ட்டு. சரி நீ இந்த விஷயங்களை நடத்து அப்படின்ட்டு ஹீரோன் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஹீரோன்னு பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அலைக்கா தூக்கி இருந்திருப்பான்ல, அந்த விஷயங்கள்லாம் நினச்சி அப்படியே வெக்கப்பட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஃபோன் பண்ணுறான். என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்ட்டு. பசிக்குதுப்பா, ஆனால் சாப்பிட்ல. ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட்லாம் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஓ அப்படியா, சரி, நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு வந்து ராயல் கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. இனி நம்ம கல்யாணமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா அவளோட கார் எடுத்துகிட்டு நேராக அந்த பேலஸுக்கு தான் வந்துட்டுருக்கா. அந்த செவத்துக்கு வெளியே அந்த சைடு நின்றுட்டு ஹீரோக்கு தான் ஃபோன் பண்ணுறா. ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட் செவத்துக்கு இங்கிட்டு நின்றுட்டு, என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று வச்சு போட்டு அப்படியே மேலே ஏறி நின்றுட்டுருக்கா. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதப்போ நம்ம வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு. என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு இவன் கேட்கும்போது ஒரு ஃப்ளாஸ்க்கை பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்குறா. எனக்கு தூக்கம் வரல அப்படின்ட்டா, இதை வந்துட்டு நான் குடிப்பேன், இது ரொம்ப காஸ்ட்லி, வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு ஒரு மெடிசன் எடுத்து கொடுக்குறா. இது வந்து மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்டு, எனக்கு தூக்கம் வரல அப்படின்ட்டு நான் அதை எடுத்துப்பேன், நல்லாவே தூக்கம் வருன்ற மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் நான் வந்து கேட்கலையப்பா, போதும் நிறுத்து, அந்த டாக்டரை நீ மீட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் மறந்துட்டியா, இந்த விஷயங்கள்லாம் நான் உனக்கு பண்ணும்போது உனக்கே ஃபீல் ஆகலை, நான் ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒய்ஃப்ல அப்படின்ற மாதிரி அவள் சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா அவளை ஒரு மாதிரியாகவே பார்த்துட்ருக்கானா. டக்குன்னு பார்த்திங்கன்னா அவளோட கன்னத்தை பிடிக்கும்போது இவள் கேட்குறாம, நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு.
இவன் என்ன நினச்சான்னு தெரில, அவளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிஸ் பண்ண அவள் பயங்கர ஷாக்கிங்கில் தான் இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.